RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். விழுப்புரம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரண உதவிகள் மற்றும் இழப்பீடு தொகை வழங்க கோரி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னையிலே புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் 6000 ரூபாய். எவ்வளவு? 6000 ரூபாய். சென்னையில் இருக்கிற மக்களுக்கு 6000. எவ்வளவு? 6000. இந்த படத்துல ஏதோ சொல்லுவாங்க, ஏழை விடுவாங்கல்ல, பிங்கிலி காப்பிங்கன்னு சொன்ன 6000. ஆனா இங்க 2000. ஸ்டாலின் கேட்டா 2000 வரும், நம்மள கேட்டா 2000. சென்னையில நம்ம கொடுத்ததே குறை சொல்லல, குடு. மக்கள் பணம், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், குடு. 6000 10,000 கூட குடு, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே புயல் இங்கே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டம் யாரு முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கிற. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். அங்குள்ள கள சூழல் என்ன, முழு விவரங்கள்? பெஞ்சன் புயல் காரணமாக கடுமையான பாதிப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பார்த்துட்டு இருக்கோம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, பெஞ்சன் புயல் அடுத்து வந்த கனமழை தென்மண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்து விவசாய நிலங்கள் முழுவதும் மழை நீர் வெள்ள நீர் சூழ்ந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் அதிக விவசாயிகள் கொண்ட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். பாதிப்பு என்பது விவசாயிகள், அதே போல குடியிருப்பு பகுதிகளில் அதிகமான பாதிப்பு. தமிழக அரசு ரூபாய் 2000 வழங்கி மக்களுக்கான உதவிகளை முதல் கட்டமாக வழங்கி இந்த உத்தரவு மேற்கொண்டு பணமும் போய் சேர்ந்துச்சுங்க. தற்போது அதிமுக சார்பில் தலைமை அறிவித்தபடி விழுப்புரம் நகராட்சி தெருவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினரான CV சண்முகம் தற்போது நிவாரணம் முறையாக வழங்கப்படவில்லை, அந்த நிவாரணமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் போய் சேரல, இழப்பீடும் விவசாயிகளுக்கு முறையா வழங்கல் குற்றம் சாட்டி தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையில தற்போது ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இவர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிறவங்க 6000, பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் இருக்கிற மக்களுக்கு 2000 மட்டும் தான் வழங்கியிருக்காங்க. அதே போல விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு முறையாக கணக்கெடுப்பு எடுக்கப்படல, பாரபட்சமாக, அதாவது திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்க பகுதிகளுக்கு பெரும்பாலும் நிவாரணம் கொடுத்திருக்காங்க. அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் இருந்தா அந்த பகுதிக்கு நிவாரணம் வழங்கப்படல. இது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழக அரசு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆயிரக்கணக்கான தொண்டர்களோட கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டிருக்கார். அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.